காட் ஃப்ரெண்ட்ஸ். லூக்கா 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். எப்படியே இருக்கான்னு சொன்னால் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அவன் என்ன பண்ணுகிறான்? எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளுகிறான். அந்த ராத்திரியிலேயே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது. அவனுக்கு போகும் பொழுது அவன் சேர்த்து வைத்த ஆஸ்தி எதுவும் அவனோடு கூட வரவே இல்லை. அவன் மாத்திரம் செல்லுகிறான். எடுத்து போக எதுவுமே இல்லை. எப்படி அவன் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் அவன் ஆத்மா மாத்திரம் போகின்றதோ அதே போலத்தான் நம்முடைய ஆத்மாவும் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எந்த ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து போவதில்லை. அப்ப எந்த ஐஸ்வர்யம் எனக்கு இருந்தா நான் பரலோகத்துக்கு வேல்யூபிள் என்று சொன்னால் எனக்குள்ளே ஆவியின் கனி 9 இருக்க வேண்டும். நான் என்னுடைய சந்ததிகளை கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்த்தவர்களாய் இருக்கணும். அநேக ஆத்துமாக்கள் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். என் மூலமாக பரலோக ராஜ்யத்திற்கு அநேக ஆத்துமாக்களை நான் சேகரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் பொக்கிஷம். அவங்க தான் ஐஸ்வர்யவான். யார் ஐஸ்வர்யவான்? உலகத்தினுடைய பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கு இல்லையா, வேல்யூ 50 rupees, 100 rupees, 500 இந்த மாதிரி எழுதியிருக்காங்கல்ல, இந்த வேல்யூபிள் வைத்திருக்கின்ற ஐஸ்வர்யவான்கள் அல்ல. நாம் பரலோகத்திற்குரிய ஐஸ்வர்யவான்களாய் மாறினால் மட்டும்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொல்லிதான் இயேசுவானவர் தன்னையே ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நமக்கு தெரிந்த விதத்துல போய் சொல்லணும். எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும். குட் நியூஸ் ஃபார் யூ, யூ ஹேவ் பீன் கடவுளுடைய ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் போய் சொல்லணும். இயேசுவின் ரத்தத்திலே மீட்பு உண்டு என்று போய் சொல்லணும். இன்று அநேகர் எத்தனையோ பேர் பாவத்துல மாண்டு இருக்கிறாங்க. அந்த வெட்கம் தாங்க முடியாமல் அழிந்து போகின்ற சந்ததியார் அநேகம். அவர்களுக்கு உங்கள் வார்த்தை போய் சொல்லணும். இயேசு உங்களுக்காக தான் ஜீவன் விட்டார். அந்த ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து ஆகிவிட்டது. நீங்க ஏசப்பாவோட பிள்ளை, நீங்க வாங்க ஏசப்பா கிட்டன்னு கூப்பிட்டு வரணும். அவர்கள் தான் ஐஸ்வர்யவான். இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் எல்லாருக்குமான செய்தி, நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பெரிய ஐஸ்வர்யவான், பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யவானா நீங்கள்? சிந்தித்து பாருங்கள். Have a blessed day. Praise be to God.